இந்த 9 நவ கைலாய கோவில்களில் தரிசனம் செய்தால் நம் பாவங்கள் நீங்குவது மட்டுமின்றி புண்ணியமும் சேரும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நவ கைலாய வழிபாடு கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு நவ கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கோயில்களை தரிசனம் பண்ண போனோம். போகிறப்போ ஒரே வைப் சாங் போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போனோம். 9 சிவ கைலாயங்கள் அது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணோம். தொடர்ந்து வீடியோ கேளுங்க. இவங்க சாமி பாட்டுக்கே இந்த ஆட்டம் ஆடினாங்கன்னா சினிமா பாட்டுக்கு எந்த ஆட்டம் ஆடுவாங்க. நம்ம பெண்கள் தான், என்னோட பொண்ணுங்க தான் எல்லாமே. அகத்திய மா முனிவரின் சீடரான உரோமச முனிவர் மீண்டும் பிறவா வரம் வேண்டி ஈசனுக்காக பொதிகை மலையில் தவமிருந்தார். தனது சீடரின் தவம் பற்றி அறிந்த அகத்திய முனிவர் தாமிரபரணி சங்கமிக்கும் இடத்தில் நீராடி சிவனை வழிபட்டு பின்னர் நவக்கோள் வரிசையில் சிவனை வணங்க வேண்டும். இப்படி வணங்கினால் இன்னொரு ஜென்மம் பிறக்க வேண்டி இருக்காது என்றார். தனது சீடன் நவக்கோள்களை அறிவதற்காக 9 மலர்களை ஆற்றில் விட்டு இவை எந்தெந்த கரையில் ஒதுங்குகிறதோ அங்கு சிவலிங்கத்தை வைத்து வழிபட சொன்னார் அகத்திய மாமுனி. இதை அப்படியே கடைபிடித்தார் உரோமச முனிவர். முதல் மலர் பாபநாசத்திலும், 2வது மலர் சேரன்மாதேவியிலும், 3வது மலர் கோடகநல்லூரிலும், 4வது மலர் குன்னத்தூரிலும், 5வது மலர் முரப்பநாட்டிலும், 6வது மலர் ஸ்ரீவைகுண்டத்திலும், 7வது மலர் தென்திருப்பேரையிலும், 8வது மலர் ராஜபதியிலும், 9வது மலர் சேர்ந்தபூமங்கலத்திலும் கரை ஒதுங்கியது. அந்த இடங்கள் தான் நவ கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. 1 சூரிய தலம். தலம் பாபநாசம். அம்சம் சூரியன். நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம். மூலவர் ஸ்ரீபாபநாசர் என்ற கைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீயுலகாம்பிகை. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து மேற்கே 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2 சந்திர தலம். தலம் சேரன்மகாதேவி. அம்சம் சந்திரன். நட்சத்திரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம். மூலவர் ஸ்ரீயம்மைநாதர். அம்பாள் ஸ்ரீயாவுடைநாயகி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 3 செவ்வாய் தலம். தலம் கோடகநல்லூர். அம்சம் செவ்வாய். நட்சத்திரம் மிருக சிரீடம் சித்திரை அவிட்டம். மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீசிவகாமி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து மேற்கே சேரன்மகாதேவி செல்லும் கல்லூர் சாலையில் நடுக்கல்லூருக்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 4 புதன் தலம். தலம் தேன் திருப்பேரை. அம்சம் புதன். நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி. மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீஅழகிய பொன்னம்மை. இருப்பிடம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 5 குரு தலம். தலம் முரப்பநாடு. அம்சம் வியாழன் குரு. நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீசிவகாமி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 6 சுக்கிரன் தலம். தலம் சேர்ந்த பூமங்கலம். அம்சம் சுக்கிரன். நட்சத்திரம் பரணி பூராடம் பூரம். மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீ சௌந்தர்யா நாயகி. இருப்பிடம் திருச்செந்தூரில் இருந்து புன்னைக்காயல் செல்லும் சாலையில் ஆத்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 7 சனி தலம். தலம் ஸ்ரீவைகுண்டம். அம்சம் சனி. நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீசிவகாமி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 8 ராகு தலம். தலம் குன்னத்தூர் சங்காணி. அம்சம் ராகு. நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம். இந்த 9 நவ கைலாய பரமேஸ்வரரின் கைலாயநாதர் நம் பாவங்கள் நீங்குவது மட்டுமின்றி புண்ணியமும் திருநெல்வேலியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலான திருவேங்கடநாதபுரம் மீண்டும் பிறவா வரம் உள்ளது. ஈசனுக்காக பொதிகை மலையில் தவமிருந்த கோவில் என்று அவ்வூர் மக்களால் அழைக்கப்படுகிறது. அறிந்த அகத்திய முனிவர் தாமிரபரணி சங்கமிக்கும் ராஜபதி நீராடி சிவனை வழிபட்டு பின்னர் நவத்திரம் வரிசையில் சிவனை வணங்க வேண்டும். மூலம் இப்படி வணங்கினால் ஜென்மம் பிறக்க வேண்டி இருக்காது என்ற பொன்னம்மை என்ற தனது சீடன் நவக்கோள்களை அறிவதற்காக 9 மலர்களை அதே பாதையில் இவை எந்தெந்த கரையில் தொலைவில் உள்ளது அங்கு சிவலிங்கத்தை வைத்து வழிபட சொன்னார் அகத்திய மாமுனி. இதை அப்படியே கடைபிடித்தார் உரோமச முனிவர். முதல் மலர் பாபநாசத்திலும், 2வது மலர் சேரன்மாதேவியிலும், 3வது மலர் கோடகநல்லூரிலும், 4வது மலர் குன்னத்தூரிலும், 5வது மலர் முரப்பநாட்டிலும், 6வது மலர் ஸ்ரீவைகுண்டத்திலும், 7வது மலர் தென்திருப்பேரையிலும், 8வது மலர் ராஜபதியிலும், 9வது மலர் சேர்ந்தபூமங்கலத்திலும் கரை ஒதுங்கியது.
அந்த இடங்கள் தான் நவ கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. 1 சூரிய தலம். தலம் பாபநாசம். அம்சம் சூரியன். நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம். மூலவர் ஸ்ரீபாபநாசர் என்ற கைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீயுலகாம்பிகை. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து மேற்கே 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2 சந்திர தலம். தலம் சேரன்மகாதேவி. அம்சம் சந்திரன். நட்சத்திரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம். மூலவர் ஸ்ரீயம்மைநாதர். அம்பாள் ஸ்ரீயாவுடைநாயகி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 3 செவ்வாய் தலம். தலம் கோடகநல்லூர். அம்சம் செவ்வாய். நட்சத்திரம் மிருக சிரீடம் சித்திரை அவிட்டம். மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீ சிவகாமி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து மேற்கே சேரன்மகாதேவி செல்லும் கல்லூர் சாலையில் நடுக்கல்லூருக்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 4 புதன் தலம். தலம் தேன் திருப்பேரை. அம்சம் புதன். நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி. மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீஅழகிய பொன்னம்மை. இருப்பிடம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 5 குரு தலம். தலம் முரப்பநாடு. அம்சம் வியாழன் குரு. நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீ சிவகாமி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 6 சுக்கிரன் தலம். தலம் சேர்ந்த பூமங்கலம். அம்சம் சுக்கிரன். நட்சத்திரம் பரணி பூராடம் பூரம். மூலவர் ஸ்ரீகைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீ சௌந்தர்யா நாயகி. இருப்பிடம் திருச்செந்தூரில் இருந்து புன்னைக்காயல் செல்லும் சாலையில் ஆத்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 7 சனி தலம். தலம் ஸ்ரீவைகுண்டம். அம்சம் சனி. நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர். அம்பாள் ஸ்ரீ சிவகாமி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 8 ராகு தலம். தலம் குன்னத்தூர் சங்காணி. அம்சம் ராகு. நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம். மூலவர் ஸ்ரீகோத்த பரமேஸ்வரர் என்ற கைலாயநாதர். அம்பாள் ஸ்ரீ சிவகாமி. இருப்பிடம் திருநெல்வேலியில் இருந்து